ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரியில் 8வது லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5, 6, 7 இந்த லெசன்லாம் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க் தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். மகாத்மா காந்தி 20 ஆண்டுக்கு பிறகு 1915 தான் தாயத்துக்கு வந்திருக்காரு. அந்த 1915 ஜனவரி 9. அதனால தான் அந்த தினத்தை நம்ம வெளிநாடு வாழ் தினம் கொண்டாடுறோம். ஷார்ட்டாக பார்த்துறேன். இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் புல்லட் பாயிண்ட் மட்டும் பார்த்தாவே போதும். குரூப் 4க்கு ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். குஜராத்தில் போர்பந்தரில் 1869 அக்டோபர் 2 காந்தி பிறந்திருக்காரு. அவங்க அப்பா யாருன்னா காபா காந்தி. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் சட்டம் பயிர்வதற்காக 1888 இங்கிலாந்து போனார். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கடவுள் அரசாங்கம் முன்னில் உள்ளது டால்ஸ்டாய் புத்தகம். அண்ட் தி லாஸ்ட் ஜான் ரஸ் புத்தகம், தாரோவோட சட்ட மறுப்பம் ஆகிய புத்தகங்கள் தான் காந்தியடிகளுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் சொல்கிறாங்க. அவர் ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905, டால்ஸ்டாய் பண்ணை 1910, இந்த ரெண்டையும் நிறுவியிருப்பார். அது எந்த வருஷம்னு கேட்கலாம், அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இவரோட குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து இவர் ஃபஸ்ட்டு தொடங்கின பிரச்சனை, அதாவது இயக்கம், கிளர்ச்சி எதுனாலும் சொல்லலாம், சம்ரான் சத்தியாகிரகம் தான். 1917, அதாவது 20ல் 3 பங்கு இண்டிகோ பயிர்கள்னால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதனால் 12லேயே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம்னா 1918, கேதா சத்தியாகிரகம் 1918. அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரவுலட் சட்டம் 1919 ஏப்ரல் 16. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜென்ரல் டயரின் கொடுமை, அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த வருஷம் அப்படின்னா 1919 ஏப்ரல் 13. இது 10 மணித்துளிகளுக்கு துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். ஓகேவா, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையினால தான் ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் பட்டத்தை திறந்திருப்பார். ஹெய்சர்கில் என்ற பதக்கத்தையும் காந்தியடிகள் திருப்பி கொடுத்துருப்பாரு. இந்த பாயிண்ட் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. கிலாபத் இயக்கம் எந்த வருஷம்னா 1920. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதோட முடிவில் தான் ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட் 1 தொடங்குச்சு. இப்போ பார்க்க போகிறது ஒத்துழையாமை இயக்கம். இது விஜயராகவாச்சாரிய தலைமையில் நாக்கூர் நடந்த அமர்வில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ யார் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்கலாம், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சௌரி சௌரா 1922 பிப்ரவரி 5 எங்கே நடந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசில் கோரக்பூர். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். 22 காவலர்கள் உயிர் இறந்திருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சினாவே யாரும் தெரியும், சியாதாஸ் மோதிலால் நேரு. எந்த வருஷம் அப்படின்னா 1923 ஜனவரி 1. ஓகேவா, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 1919 இரட்டை ஆட்சி சட்டம் கொண்டு வரப்பட்டாங்க. அதே மாதிரி மாகாண சுயாட்சி எந்த வருஷம் அப்படின்னா 1935. ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். சுயராஜ்ய கட்சி எப்போ சட்டப்பேரவையிலேருந்து நீக்கினாங்க அப்படின்னா 1926, 3 வருஷம் கழித்து நீக்கிட்டாங்க. அடுத்து சைமன் குழு 1927 நவம்பர் 8. சைமன் எப்போ சென்னைக்கு வந்தாங்கன்னா 29, அடுத்த வருஷம்.
அடுத்து வந்து லாலா லஜபதி ராய் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னா 1928. இங்கே அதாவது இறந்தார் தான் கொடுத்துருக்காங்க, நான் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுருக்கேன். நவம்பர் 17, 1928. இது வந்து 12th INMல இருக்குது. நேரு அறிக்கை வந்து 1928. அந்த பயனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பின்னாடி பாருங்கள், இந்திய முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் ஜின்னா, இதை சொன்னது யாருன்னா சரோஜினி நாயுடு. ஓகே, அடுத்து முக்கியமான பேராகிராஃப் உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகத்தில் என்ன முக்கியமாக அப்படின்னா 1930 மார்ச் 12 78 பேர் 78 பேர் கிளம்பியிருக்காங்க. எப்போ போய் அங்கே சேர்ந்தாங்க அப்படின்னா 1930 ஏப்ரல் 5. அதே இது நம்ம தமிழகத்தில் திருச்சி டு வேதாரண்யத்தில் 100 பேர் 150 மைலில் போயிருக்காங்க. அடுத்து ஆங்கிலேயரோட ஃபஸ்ட்டு வனச்சட்டம் எந்த வருஷம்னு கேட்கலாம், 1865. அடுத்து வட்டமேசை மாநாடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சொல்கிறேன். தஸ்கிரா என்றது யாரோட வாழ்க்கை வரலாறு நூல் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத்தோட வாழ்க்கை வரலாறு நூல். இப்போ வட்டமேசை மாநாடு பார்க்கலாம். 1930 ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து 1931. ஓகேவா, அதில் தான் காந்தி கலந்துக்கிட்டாரு. அந்த பயனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்போ அப்படின்னா 1930, செகண்ட் தான் ரொம்ப முக்கியம், செப்டம்பர் 7 தான் நடந்திருக்கு. அந்த பாயிண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து 32 ஆகஸ்ட் 16 வகுப்புவாரி ஒதுக்கீடு ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார். எந்த வருஷம் கேட்கலாம், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரஷ்ய புரட்சி எந்த வருஷம் அப்படின்னா 1917. கீழே பாருங்கள், இந்திய பொதுவுடைமை கட்சி 1920 உஸ்பெஸ்கிஸ்தானில் தாஸ்கனில் நிறுவியிருக்காங்க. அந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. சைடில் பாருங்கள், அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி 1928ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லெசன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பொறுமையாக குறிச்சிக்கோங்க. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எந்த வருஷம் அப்படின்னா 1924 கான்பூரில் உருவாக்கப்பட்டது. இதில் தான் பகவத்சிங், சுக்தேவ் அவங்கெல்லாம் வந்து இந்த மத்திய சட்டப்பேரவையில் வெடிகுண்டை போடுவாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னா 1929. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 2ஆம் உலகப்போர் எப்போ மூண்டது அப்படின்னா 1939. அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி பாருங்க, 2ஆம் உலகப்போரில் காந்தியடிகள் வேட்பாளராக பட்டாபி சீதாராமனை வீழ்த்தி யார் காங்கிரஸ் தலைவராக வந்தா அப்படின்னா 1939 சுபாஷ் சந்திர போஸ் தான் காங்கிரஸ் தலைவராக வந்திருப்பார். அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம் 1940. யார் அரச பிரதிநிதி அப்படின்னா லின்லித்கோ பிரபு தான் அரச பிரதிநிதியாக இருந்திருப்பார். அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 22. அதாவது இதில் வந்து மாதம் டேட்டு எல்லாமே முக்கியம். ஏன்னா இப்போ ரீசண்டாக வருஷத்தை விட்டுறாங்க, மாதத்தையும் டேட்டையும் தான் கேட்குறாங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பின்னாடி பாருங்கள், ஆசாத் ஹிந்த் மோகன் சிங் உருவாக்கினார். யார் உருவாக்கினார்னு கேட்கலாம். அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்கால அரசாங்கத்தை நிறுவினார். அப்போ சுதந்திர இந்தியாவின் தற்கால அரசாங்கத்தை நிறுவினது யாருன்னு கேட்கலாம், சுபாஷ் சந்திர போஸ். பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை எந்த வருஷம் அப்படின்னா 1946. அந்த பாயிண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வேவல் திட்டம் 1945 ஜூன் 14. அமைச்சரவை தூதுக்குழுவில் யார் 3 பேருனா அலெக்சாண்டர் பெதிலாரன்ஸ் வேவல் பிரபு, இவங்கள தான் அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நேரடி நடவடிக்கை நாள் எந்த வருஷம் அப்படின்னா 1946 ஆகஸ்ட் 16. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு எப்போ நிறுவனாங்க அப்படின்னா 1946 செப்டம்பர் 2. செப்டம்பர்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் டேட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் கிளிப் எந்த நாட்டுக்கிடையே எல்லைக்கோடு அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்குரிய எல்லைக்கோடு ஆகும். அதாவது 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம். இந்தியா விடுதலை பெறும் போது காந்தி எங்கே இருந்தார் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நவகாலியில் இருந்தார். அந்த பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நாளைக்கு வந்து 9வது லெசன் பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.